லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன பாப்பா இங்க என்ன பண்ற? உங்க அப்பா இங்க நிக்க வச்சுட்டு குடிக்க போயிட்டானா? அக்கா பயமா இருக்குக்கா. தாத்தா வீட்டுக்கு போயிடலாம்க்கா. உங்க தாத்தா தான் கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சாரு. தாத்தாவா உங்களுக்கு தெரியுமா? யார் தெரியாது, நல்லா தெரியுமே. உங்க அப்பா இது போல குடிக்கிறதுக்காக கடைக்கு போனாலும் போயிடுவாரு. அதான் உங்களை பார்த்து இட்டுன்னு வர சொன்னாரு. ராஜா, இப்ப எதுக்கு இவரு குட்டி போட்டு புனியாட்டம் குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்காரு? ரொம்ப டென்ஷனா இருக்கிறாராமா. போகும்போதே 8 மணிக்குள்ள வரணும்னு சொன்னேன்ல. எங்க ஓ புருஷன்? அப்பா, அவர் என்ன குழந்தையாப்பா? வந்துருவாருப்பா. ஏய், உன் புருஷனை எவன் கேட்டான்? ஓ, கூட போன குழந்தைங்க வரலன்னு கேக்குறேன். தாத்தா பாட்டிய பாத்துட்டு உடனே எப்படிப்பா வருவாங்க? கொஞ்சம் முன்ன பின்ன ஆகதான் செய்யும். நீங்க சொன்ன மாதிரி என் புருஷன் டான் 8 மணிக்கு வந்து நிக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. மணி இப்ப 8:30. இங்க வாயே. முடியாதுப்பா, நான் வரமாட்டேன். எல்லாத்தையும் தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்த்தா அப்படிதான் தெரியும். நல்ல கண்ணோட்டத்தோட பார்த்தாலும் தப்பான விஷயம் தப்பா தான்டா தெரியும். அறிவு கிட்டவன். இங்க பாருங்க, வேணாம். ராஜா, டேய் என்னடா என்ன பண்ண? போயிரு. வேண்டாம் மாமா, விடுமா, வாங்க விடுமா. வாங்க மாமா. உட்கார்றா. டென்ஷன் ஆகாதீங்க மாமா, பசங்க வந்துருவாங்க. இல்ல உமா, எனக்கு நம்பிக்கையே இல்ல. மனசுக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கு. சின்ன பிள்ளைங்க இங்க வந்து நிக்க கூடாது. வாங்க போயிடுவோம். உங்க தாத்தா தாம்மா கூட்டு வர சொன்னாரு. வாங்க. நீ பாட்டுக்கு சவடால் விட்டுக்கிட்டு இருக்க. உன்னை நம்பி தேவையில்லாம நான் பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். உன் புருஷன் வந்துருவான்ல. டேய், என்னடா நீ எப்படி வயித்துல புளிய கரைக்கிற? பின்ன அந்த ஆள் சொல்ற மாதிரி உன் புருஷன் பிடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடந்தான்னு வை, உன்னை நானே கொன்னுருவேன். டேய், என்னடா இப்படி பீதியை கிளப்புற? அதெல்லாம் அவர் வந்துருவாரு. வந்துருவாருல்ல? வந்தாகணும். கடவுளே, இந்த மனுஷனை பசங்களோட எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துரு. இல்ல 2 பேரும் என்ன ஒரு வழி பண்ணிடுவானுங்க. அம்மா சாமுண்டீஸ்வரி, நீதான் என்ன காப்பாத்தணும்.
ஏய் ரேவதி உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணு. என்ன எதுக்கு சும்மா சத்தம் போடுறீங்க? அவர் வந்துருவாருப்பா. சும்மா நீங்க டென்ஷன் ஆவறது இல்லாம என்ன எதுக்கு டென்ஷன் ஆக்குறீங்க? போனை போடுன்னு சொல்றேன். முடியாதுப்பா. எல்லாத்தையும் மிரட்டியே சாதிக்கலாம்னு பாக்குறீங்களா? அப்பா ஆ? இருங்கப்பா, நான் கால் பண்றேன். பண்ணுமா? அப்பா ஃபுல் ரிங் போகுது, ஆனா மாமா போன் எடுக்கல. ஃபோன் எடுக்கலையா? பா வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது எப்படிப்பா எடுக்க முடியும்? ஏய் உன் மாமியார் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்க அங்க இருக்காங்களான்னு கேளு. ஏய் கேளு. அட போங்கப்பா. பா சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்கப்பா. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டான். ஒழுங்கா போனை போடு. உன் மாமியாருக்கு ஃபோன் பண்ண சொன்னேன்ல. அப்பா இருங்க 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 பண்றேன். போடுன்னு இப்ப எதுக்கு சொல்றேன். தேவலாம் ஓவரா சீன் போடுறீங்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன். அவளை ரொம்ப நேரமா திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க கண்டிப்பா ஏய். வருவாங்க. இன்னொரு தடவை குறுக்க பேசுன பேசுறதுக்கு வாயே இருக்காது பாத்துக்க. ஏய் போனை போடுறி. பண்ணி தொலைய. பண்றேன் பண்றேன். விடுங்கப்பா. பண்ணு முதல்ல ஃபோன் பண்ணு போடு. சீக்கிரம் பண்ணி தொலை. அத்தை நான் தான் ரேவதி பேசுறேன் அத்தை. அவரு பசங்களும் கிளம்பிட்டாங்களா? இருந்தா கொஞ்சம் போனை கொடுங்களேன். என்னது? எப்போ வந்தாங்களா? இல்ல அத்தை, நான் கூப்பிடுறேன். ஏய் என்னாச்சு? அப்பா அங்க போகவே இல்லையாப்பா? என்ன போகவே இல்லையா? ஏய் நான் அப்பவே படிச்சு சொன்னேன்ல. அனுப்பாதான்னு சொன்னேன். கேட்டியா? கேட்டியா நீ? எங்க போனாங்கன்னு எப்படி கண்டுபிடிப்ப? உன் புருஷனுக்கு ஃபோன் போடு. அவன் எங்க இருக்கான்னு கேட்டு தொலை. போடு. குழந்தைங்க எங்க கூட்டு போனான்னு தெரியலையே. ச்சே. ஏய் கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணு. போன போடு. போன் அடி. அவன் எடுக்கிற வரைக்கும் அடிச்சுட்டே இரு. இந்த பாரு அவன் எடுக்கல உன்னை கொன்னே போடுவேன். அப்பா எடுக்கலப்பா. ஏய் எல்லாம் உன்னால தாண்டி போறேன். டாபே பாத்தீங்களாப்பா எப்படி டைமிங்ல வந்தாருன்னு? கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். அதுக்குள்ள அவசரப்பட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கலவரப்படுத்திக்கிட்டு. ஏய் பசங்க எங்க? ஆமா எங்க? ஏங்க என்னங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? புள்ளைங்க எங்க? எந்த பிள்ளைங்க? ஏய் ஏய் ஓ புள்ளைங்கடா. மாமா என்ன இன்டீசெண்டா பேசுறீங்க? யோ யோ என்னங்க பேசிட்டு இருக்க? நம்ம புள்ளைங்களை கூட்டிட்டு போனியா? எங்க என் புள்ளைங்க எங்க? எங்க விட்டுட்டு வந்த? அதானே நம்ம பிள்ளைங்களை எங்க? ஐயோ காவியா கண்மணி சொல்லு. எங்க விட்டுட்டு வந்த? எங்க விட்டுட்டு வந்த? காவியா கண்மணி பாப்பா பாரு அம்மா கூப்பிடுறாங்க பாரு. உன் கூட தான்
ஆச்சு? என் பிள்ளைங்க எங்க? உன்னை தானே கேக்குறேன். ஏய் குடிகார பையன் எங்க? பிள்ளைங்க ரெண்டு பேரும் எங்கடா? அது அவங்க வந்து எந்திரியா. என் பிள்ளைங்க எங்க? யோ எழுந்திரியா. யோ எங்கயா புள்ளைங்க எங்கயா? ஏய் இந்த ஆளை நம்பி அடிச்சு பாரு. யோ சொல்லியா புள்ளைங்க எங்கயா? எங்கயா சொல்லு. யோ மாமா. யோ மாமா. மாமா. மாமா புள்ளைங்க எங்க மாமா? யோ மாமா. யோ எழுந்திரியா. சொல்லுங்க. யோ மாமா புள்ளைங்க எங்க மாமா? எங்க விட்டீங்க? மாமா புள்ளைங்க எங்க மாமா? வாயை திறந்து பேசையா. கொடுத்தான் தெரியலையே. யோ யோ, எழுந்திரியா. சொல்லுங்க. குடிகார பிள்ளைங்க பையன் எங்க? பிள்ளைங்க எங்கடா? பிள்ளைங்க எங்கடா? ஏய் சொல்றா. எங்கடா பிள்ளைங்க? பிள்ளைங்க. ஏய் எங்கடா விட்டு வந்த? அது மரத்து கீழே எந்த மரம்? ஏய் எந்த மரம்டா? யோ, கொஞ்சம் தெளிவா சொல்லியா. சொல்லி சொல்லடா. பிள்ளைங்க எங்கடா? பிள்ளைங்க எங்க? சொல்லி சொல்லடா. யோ தெளிவா சொல்லியா. மரத்து கீழே மருந்து யோ மாமா எழுந்திரியா. யோ யோ மாமா. யோ மாமா எழுந்திரியா. காவியம் கண்மணி எங்கயா விட்டு வந்த? யோ சொல்லியா. யோ எழுந்திரியா விட்டான்னு முதல்ல. தெரியலையே. யோ ஏய் சொன்னேனே கேட்டியா? இப்ப பாரு என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கானு. ச்சே, இவன் அப்படியே குடிச்சு குடிச்சே சாகட்டும். அந்த குழந்தைக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? எல்லாம் இவளால பிள்ளைங்களை எங்க தொலைச்சான்னு தெரியலையே. அதுங்க என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் அனுப்பாதீங்கன்னு சொல்லும் போது கேட்டு தொலைச்சிக்கலாம்ல. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? குழந்தைக்கு ஓரமா போடு. பிள்ளைங்களை தேடுற வழியை பார்ப்போம். வாடா. யோ ஐயோ. யோ எங்க மாமா என் எங்கயா விட்டு வந்தா சொல்லி தொலையா. என் வாயை என் திறந்து. பிள்ளைங்க எங்க? யோ காவியா. ஏய் பாண்டி. டேய் எங்கடா இருக்க? யோ மாமா. உடனே இங்க வாடா. வாடா. சொல்றேன்டா வாடா. சீக்கிரம் வா. ஏய் இங்க எங்கடா விட்ட? இங்க எங்கடா? யோ இந்த கடை தானே? நான் எங்கடா விட்டா? ஆமா இந்த கடை தான். இங்கயா? நந்தினி. யாரும் பார்க்கலையா ரவி? பார்க்கலையா? ஐயையோ. ஐயோ, ஐயோ, அட பாவி, அட பாவி. இந்த குடியால வேலையை தொலைச்சு, மனத்தை தொலைச்சு, அடுத்து என் பிள்ளைங்களை தொலைச்சிட்டு வந்துட்டியே. பாவி, பாவி. ஐயோ. ஐயோ, 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 என் பிள்ளைங்களை காணுமே. ஏய் ரவி கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சொல்லுங்க, எங்க கொண்டு போய் விட்ட? யோ யோசிச்சு சொல்லு. பிள்ளைங்க எங்க விட்டு போனியா? எவ்வளவு நேரம் உள்ள இருந்த? எத்தனை மணிக்கு உள்ள போன? எத்தனை மணிக்கு வெளியே வந்த? யோ மாமா உன்னவா? யோ எங்கயா பிள்ளைங்க? எங்கயா பிள்ளைங்க? சொல்லி தொலையா. ஏய் அவனுக்கிட்ட ஒண்ணுமே ஞாபகத்துல இல்லையே. அவன்கிட்ட போய் எந்த கேட்டு இருக்க? ஏய் அவனை விட்டு தொலை. காவியா, எங்கடி யோ இருக்கீங்க? யோ எங்க போயியா? பதில் சொல்லுயா. யோ முதல்ல கடத்துறது பாரியா. நீ பாரு கடத்துறது பாரு. பேசியா? யோ, இங்க பாரு. பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உனக்கு கொண்டு போட்டுருவேன். எங்க விட்ட? பிள்ளைங்க எங்க? யோ யோ சொல்லுங்க. தொலையா. தொலையா. சொல்லு. காவியா. யோ சொல்லியா சொல்றடா. சொல்றத நிறுத்துக்கடா. அதான் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல. சரி அவனை விட்டுட்டு பிள்ளைங்களை தேடுற வழியை பாருங்கடா. ஏய் பாண்டி போய் தேடுறா. கவியா கண்மணி கவியா.
இடத்துல திரும்பி வரீங்களா? அப்பா தெரியலன்னு சொல்றாங்கப்பா. ஐயோ, முன்னால நீ குடிய முழுகி போச்சுடா. நீ நல்லாவே இருக்க மாட்டேன். நீ நல்லாவே இருக்க மாட்டேன். காவியா, கண்மணி எங்கம்மா இருக்கீங்க? என்னங்க இங்க 2 குழந்தைங்க இருந்தாங்களான்னு பாத்தீங்களாமா? ஏப்பா இது எவ்வளவு மோசமான ஏரியாப்பா இது. அடிக்கடி சின்ன பிள்ளைங்களாம் காணாம போகுது. ஐயோ, தெருவுல விளையாடுற பிள்ளைங்கள எல்லாம் புடிச்சுன்னு போயிடுறாங்க. வழக்கமா இந்த பிளாட்பாரத்துல குப்பத்துல இருக்கிற பிள்ளைங்கள தான் தூக்கின்னு போவாங்க. உங்களை பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுது. பிள்ளைங்களை எப்படி தவற விட்டீங்க? என்னதான் என் குழந்தைங்க எங்கேயோ போயிட்டாங்க, அவ்வளவுதான். அப்பா, சரி சரிங்க பாத்துங்க. எங்கேயாவது பாத்தீங்கன்னா தகவல் சொல்லுங்கம்மா. என் குழந்தைகளை காணும்பா. என் பிள்ளைங்க எனக்கு வேணும். யாரோட புள்ள? காணாம போனது என் பேர பிள்ளைங்க. இவ என் மூத்த பொண்ணியா? இவளோட பிள்ளைங்க தான். என் பிள்ளைங்க இப்படிதான் சாராய கடை முன்னாடி சின்ன பிள்ளைகளை நிப்பாட்டி வச்சுட்டு குடிக்க போவீங்களா? அப்ப அந்த பிள்ளைங்க மேல உனக்கு என்ன அக்கறை இருக்கு? ஐயா, அப்ப உங்களுக்கு தெரியுமா? என் பிள்ளைங்களை பார்த்திருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். எனக்கு என் புள்ள வேணும். ஐயா, உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்க தம்பி. உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் தம்பி. சொல்லுங்க தம்பி. ப்ளீஸ் யா, சொல்லிடுங்களேன். நான் எதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணணும்? ஐயோ, ஐயா ஐயா அப்படி சொல்லாதீங்கய்யா. பெத்த அப்பனுக்கே பிள்ளைங்க மேல அக்கறை இல்ல. சாராயம் தான் முக்கியம்னு கடை வாசல்லே பிள்ளைங்களை தொலைச்சிட்டு நிக்கிறான். இவன் எப்பேற்பட்ட குடியார பையன் தெரிஞ்சும் இவனை நம்பி பிள்ளைங்களை அனுப்பி வச்சிருக்கீங்க. வீட்டுல ஒருத்தருக்கும் அக்கறை இல்ல. அப்புறம் நான் மட்டும் எதுக்கு சொல்றோம்? அப்படி சொல்லாதீங்க. நான் யாரு? 5ஓ 10ஓ தட்டுல விழுற காசை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்? எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என் பிள்ளைங்களை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். என்ன தருவ? ஒரு 5000 10,000 தந்துருங்க. 5000மோ 10,000மோ? 2 பிள்ளைங்க காணாம போயிருக்கு. ஒரு பிள்ளையோட விலை 2500 இல்ல 5000 ரூபாய். இல்லைங்க, இதை வித்தா 4 ல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரும். வாங்கிக்கோங்க. அப்போ ஒரு பிள்ளைக்கு 2 லட்சம் இல்ல 2 லட்சம் மதிப்பு. அவனுக்கு நீ பரவாயில்ல. பாருப்பா, நீ என்ன கேட்டாலும் தர்றேன்ப்பா. எங்க பிள்ளைங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுப்பா. தயவுசெய்து சொல்லிடுங்க. கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இவ்வளவு செலவு பண்ண தேவை இருந்திருக்காதுல்ல. கண்டுபிடிச்சு மட்டும் என்ன ஆக போகுது? மறுபடியும் எங்கேயாவது கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்து நிப்பீங்க. ஐயா இல்ல, என்ன எங்க பிள்ளைங்களை கடத்தி வச்சுட்டு எங்களை மிரட்டிட்டு இருக்கியா நீ? ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டேன். ஆமா, பிள்ளைங்க என்கிட்ட தான் இருக்கு. யோ அப்பா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. ஏய் அப்பா, குழந்தைங்க இருக்கு சொல்லியா? உன்னை சாவ வச்சிருவேன். யாராவது என் பக்கத்துல வந்தீங்க, அப்புறம் உங்க பிள்ளைங்களை நீங்க உசுரோட பார்க்க முடியாது. இல்லையா இல்லையா